மொறு மொறுன்னு முந்திரி பருப்பு பண்ருட்டில இருந்து நேரடி விற்பனை. பெரிய பெரிய பருப்பு, தரமான பருப்பு. ஆர்டர் நவ். இன்றைய அரசியல் களத்தினுடைய முக்கிய செய்தி அப்படின்னு பார்க்கும்போது உதயநிதி ஸ்டாலின் அதாவது சின்னவர் கூட அண்ணாமலை அவர்கள் மோதுற விஷயங்கள் தான் இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. ஈவன் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க, நம்மளுடைய லாஸ்ட் வீடியோஸ் எல்லாத்துலயுமே நான் அதை பத்தி கவர் பண்ணியிருப்பேன். சோ ஊடக நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து அண்ணாமலை அவர்கள் கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகள்னால அவர் ட்ரிகர் ஆனதுனால உதயநிதி ஸ்டாலின் அவர்களை என்ன விமர்சனம் பண்ணாரு அப்படிங்கறதையும், கூடுதலா இப்போ முக்கியமா நம்மளுடைய தமிழகத்தை சுற்றியும் அண்ட் உலக நாடுகளை சுற்றியும் முக்கியமான ஒரு டாபிக் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆனா அதை விட்டுட்டு ஊடகங்கள் ஏன் இவ்வளவு கேவலமான வேலையை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீதம் இருக்கிறவங்களே கேள்வி கேட்கும் அளவுக்கு செம்ம பகீர் சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு. அண்ட் சீனியர்ஸ்க்கும் ஜூனியர்ஸ்க்கும் திமுகக்குள்ள ஒரு பெரிய முட்டல் மோதல் நடக்குது. கிட்டத்தட்ட 40 சீட்டு வரைக்கும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்கள் நின்னு கேட்டுட்டு இருக்காரா. இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு மொத்தமா டிகோட் பண்ண போறேன். சோ அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ். நான் தீபிகா. ஊடகங்கள் பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன்ல, அதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மளோட வீடியோ. அப்பதான் அப்படியே மங்களகரமா ஆரம்பமாகும். சோ ஜெர்மனிக்கு நான் போறேன், அதாவது யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு முதலீடுலாம் நான் ஈர்க்க போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பினாரு. சோ ஜெர்மனில ஒரு வெல்கம் நடக்குது. அப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம திமுக ஆள் தான், அவர் தானே அவரு அப்படின்னு சொல்லும் வகையில டிஆர்பி ராஜா இருக்காரு இல்லையா, அவரு ஒரு பூக்கத்தோடு போயிட்டு முதலமைச்சர் அவர்களை வெல்கம் பண்றாரு. ஸோ இதெல்லாம் ரொம்ப வைரலாச்சு. ஏன் வேற யாரும் இல்லையாங்க வெல்கம் பண்ண அப்படின்லாம் சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு. அண்ட் முழுக்க முழுக்க மீடியாஸ்குள்ள போகிறோம் அப்படிங்கும் போது வெளிநாடுல நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பாருங்க, அவர் பேசுறத பாருங்க, அந்த இன்ஸ்டிடியூஷன்ல பேசுறத பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உரைகளை மட்டும் தான் மீண்டும் மீண்டும் போட்டு காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் அப்படிங்கிறது ஊடகங்கள்ல ரொம்ப அதிக அளவுல இருக்கு. பட் இதுக்கு அப்படியே நேர்மாறான ஒரு கேள்வி என்ன கேட்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே மாதிரி இப்போ நம்மளோட தமிழக முதலமைச்சர் அப்படின்னு சொல்லும் போது ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு பயணம் போயிருக்காரு அப்படிங்கறத இந்த அளவு தெளிவுபட போட்டு காமிச்சிட்டு இருக்கிற ஊடகங்கள், இதே மாதிரி பாரத பிரதமரான நரேந்திர மோடி அவர்கள் இப்போ அதே மாதிரி சீனா பயணம் போயிருக்காரு. அவர் அங்க போனதுக்கு அப்புறம் அவருடைய வரவேற்பு எப்படி இருக்கு, நம்ம இந்தியாவுக்கான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது மீதம் இருக்கிற வெளிநாடுகள்ல நம்மளுக்கான அங்கீகாரம் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கறதும் நிறைய விஷயங்கள் நடக்குது. அப்ப தமிழகம் அப்படின்னு வரும்போது தமிழ்நாடு மட்டும்தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு இல்லாம நம்மளுடைய பிளாக்னு ஒண்ணு இருக்கு, நம்ம இந்தியான்னு ஒண்ணு இருக்கு, நம்ம இந்தியாவுக்குன்னு ஒரு பிரதமர் இருக்காரு, அவரு போயிருக்காரு. நம்மள இவ்வளவு அளவுக்கு வார்ம் வெல்கம் பண்றதெல்லாம் ஏன் காமிக்க மாட்டேங்கிறீங்க? அங்க நடக்கிற ஒரு உண்மையான விஷயங்கள் என்ன அப்படிங்கறத ஏன் ஊடகங்கள் போட்டு உடைக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற பல கேள்விகளை பாஜக உருட்டுன்னு உருட்டிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலி அதை யோசிச்சோம் அப்படின்னா பாயிண்ட் கரெக்ட் தான். பிகாஸ் இவர் போயிருக்காரு, சீனால போறாரு, அந்த அதிபரை மீட் பண்றாரு, புட்டின் அவர்களை மீட் பண்றாரு, 2 பேருக்கும் நடுவில் மீட்டிங் சூப்பரா இருக்கு. ஸோ இவங்களுடைய விவாதங்கள் லைக் இவங்க பேசும்போது அந்த ஃப்ரெண்ட்லி மூமெண்ட் அண்ட் 2 பேரும், அதாவது 3 பேரும் ஐ திங்க் ரொம்ப சிரிச்சுக்கிட்டு ரொம்ப கேஷுவலா அவங்க பேசுற ஒரு விஷயத்த நம்ம நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் என்ன பண்றாரு, அவருடைய சோசியல் பக்கங்கள்ல பகிர்றாரு. இது ஏன் ஆப்வியஸா பகிர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வைத்தறிச்சல் யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை பார்க்கக்கூடிய வெளிநாட்டுல இருக்கிற முக்கியமா பிராங்காவே சொல்லிடலாமே, யாருக்காக இது, ட்ரம்புக்காக தான். ஸோ ட்ரம்ப் அவர்கள் பார்த்து கடுப்பாகணும் அண்ட் இந்த பாஜக வேண்டாம் அப்படின்னு ஒதுக்குறாங்கல்ல, அவங்க எல்லாம் பார்த்து கடுப்பாகணும் அப்படிங்கிறது தான் இவருடைய முக்கியமான ஒரு பாயிண்ட். சும்மா போய் நானும் பெருசா பண்ண போறேன் அப்படின்னு இல்லாம, நான் போயிட்டு இதெல்லாம் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத ரீசெண்டா சந்திராயன் 5 நம்ம லான்ச் பண்றதுக்கு சீனாவும் நம்மளும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோலாம் ஜாயின் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாரு. இப்போ போயிட்டு நம்மளுடைய டாக்ஸஸ் எதுவுமே பெருசா ஏத்துறேன்னு டாரிஃப் எல்லாத்தையும் 50% வரைக்கும் கூட்டி வச்சிருக்காரு. அவர் இதுக்கப்புறம் பார்த்து கடுப்பாகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்களை என்ன பண்றாங்க அப்படின்னா, ட்ரம்புக்கு எதிராக அவங்க கடுப்பாகணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த 3 நாடுகளும் சேர்ந்து ஒன்னா கை கோக்குறது அப்படிங்கிறது பெரிய பெரிய ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ நம்மளை பார்த்து அவங்க பயப்படுறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியக்கூடாது, நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோம் அப்படிங்கிறது நின்று காமிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப 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 தெளிவா யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் இருக்காரு. சோ இவ்வளவு அளவுக்கு மாசான விஷயங்களும் நடக்குது இல்ல, அதை காமிக்கும் போது இதையும் சேர்த்து போட்டா என்னவா அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் அவங்களை நோக்கி ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. சரி, இதே ஊடகங்கள் அப்படின்னு பேசும்போது அண்ணாமலை அவர்களை பத்தியும் பேசியே ஆகணும். சோ அவரு சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நார்மலா பேசிட்டு இருக்காரு, அப்படி டிஎம்கேவை பத்தி இப்படி அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் கொடுக்கும் போது ஒரு செய்தியாளர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, திமுக மேல நீங்க ரொம்ப அதிக அளவுல குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா, ஆதாரமே இல்லாம பேசுறீங்களாமே அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு கோவம் வந்துருச்சு. எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது டேட்டா இல்லாம நான் பேசியிருக்கேனா? நீங்க சொல்லுங்க, திமுகவுல யாருங்க டேட்டா வச்சுக்கிட்டு பேசுறது?
முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கணும், டேட்டாஸ் கொடுக்கணும், வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். கொடுக்குறாரா? டேட்டா வச்சு பேசுறாரா? கிடையாது. அதே மாதிரி இவரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் ஏதாவது கொடுக்குறாரா? கிடையாது. சோ இவங்க எல்லாம் மட்டும் என்ன பண்றாங்க, அவங்க எல்லாம் கிட்ட நீங்க போய் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா இஹிஹி உஹுஹு எஹெஹே அதை தவிர வேற என்ன பதில் சொல்லுவாங்கன்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பொலந்து கட்டிட்டாரு. இந்த நேரத்துல அஹஹா இஹிஹி உஹுஹு அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை என்ன ஆகுது, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பிராண்ட் ஆக்கப்பட்டு இருக்கு. சோ இவர் இப்படிதான் பேசுவாரா அப்படின்னு முன்னாடி இருக்கிற வார்த்தைகளை இல்ல நான் அதை பத்தி பேச விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு மூவ் ஆன் ஆயிருக்காரு. சோ அதையும் இதையும் சேர்த்து போட்டு ட்ரோல் அப்படிங்கறது வேற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க மீதம் இருக்கிற நண்பர்கள். சோ இது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படிதான் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு இமேஜ் இருக்கே, இதை டேமேஜ் பண்ணலாம்னு இவர் பாத்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இப்ப உதயநிதி அவர்களும் அண்ணாமலையை உற்று நோக்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த சம்பவத்தை அப்படியே கொஞ்ச நேரம் கட் பண்ணி விட்டுருவோம், அடுத்து திரும்ப வந்து ஜாயின் பண்ணுவோம் இந்த விஷயம் எதனால அப்படிங்கறது. சோ திரும்பவும் பாத்தீங்கன்னா 2019 நாடாளுமன்ற தேர்தல்ல கொஞ்சம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படியே சோகமா ஸ்லோ டவுனா இருந்த நபர் என்ன பண்றாரு, டப்புன்னு ஒரு ஹைப் எடுக்கிறாரு. நானும் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இப்படிங்கிறதுக்குள்ள சல்லுன்னு உள்ள போறணும் அப்படின்னு ட்ரை பண்றாரு. சேப்பாக்கம் தொகுதியில வின் பண்றாரு. சோ அவருக்குன்னு ஒரு பொறுப்பு வருது. நம்மளும் வந்து திமுகவுல ஒரு பெரிய பொறுப்புக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கை கோர்த்து வாங்க நண்பரே, வாங்க தலைவரே அப்படின்னு சொல்லும் வகையில இருந்தவர் இப்ப என்ன பண்ணிட்டாரு, ரொம்ப குட்டியான ஒரு லைஃப் டைம் ஸ்பேன் ஆஃப் டைம் தான், ரொம்ப குட்டி தான். இதுக்குள்ளவே வந்து இளைஞரணி தலைவர், அப்புறமா அப்படி இப்படி எம்பி அந்த இது அப்படியே எம்எல்ஏ அந்த மாதிரியா போயிட்டு இப்ப எப்படி ஆயிட்டாரு. ஆஹா என்ன மாதிரி ஒரு பதவி, துணை முதலமைச்சர், எப்படி சூப்பர், எப்படி சூப்பர், எப்படி அப்படின்னு மாத்தி எப்படி கேட்டாலும் சூப்பர் அப்படிங்கறத மட்டும்தான் என் ஆளுங்க எல்லாரும் சொல்லணும் அப்படிங்கறதுல உதயநிதி அவர்கள் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப சொல்றாங்க. அந்த சூப்பருக்கு என்ன தீபிகா கனெக்ஷன் கேட்டீங்கன்னா, என்னை சுத்தி இருக்கிற ஆளுங்க என் கூடவே கை கோர்த்து நிக்கணும், எனக்காக சப்போர்ட் பண்ணணும், எனக்கான ஒரு சர்க்கிளா இருக்கணும் அப்படிங்கறதுல தெளிவா பிளான் பண்ணி உதயநிதி அவர்கள் கிட்டத்தட்ட இப்ப வரப்போற 2026 நாடாளுமன்ற தேர்தல் எலெக்ஷன்ல எனக்காக 40 தொகுதிகள் வேணும் அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. அவர் 40 தொகுதிகள் கேட்கிறாரா அப்படிங்கிறதுதான் இப்போ இருக்கிற ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு டாபிக். சோ இதுல இவருக்கான ஒரு சிக்கல் என்ன அப்படிங்கறத யோசிங்க. திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் விரிவாக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நடக்கும்போது ராஜேஷ்குமார், சிற்றரசு அப்படிங்கிறவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, உதயநிதி அவர்களுடைய ஆதரவாளர் அப்படிங்கிற பட்சத்துல கொஞ்சம் பேர் உள்ள வந்து இடம் பிடிக்கிறாங்க. ஆனாலும் என்னுடைய ஆதரவாளர்கள் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான பொறுப்பு வரணும், அவங்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்புகள் கொடுத்தோம் அப்படின்னாதான் எனக்கான ஒரு பவர் அவங்க கிட்ட நிற்கும் அப்படிங்கறத உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெளிவுபட மைண்ட்ல வச்சிருக்கிற காரணத்தினால நம்ம சுத்தி ஒரு வளையம், அந்த வளையம் முழுக்க என்னோட பாதுகாப்பா இருக்கணும், எனக்கானதா இருக்கணும் அப்படிங்கிற கிளாரிட்டியோட இருக்காரு பாத்தீங்களா. சோ இது அங்க என்ன தடுத்து நிறுத்துது, அவருக்கான பிரச்சனை எது ஏற்படுத்துது அப்படின்னா, கிட்டத்தட்ட 40 சீட் கேட்கிறாருல்ல, அதெல்லாம் கொடுக்க முடியாது. அது எப்படி அவருக்கே 40 சீட் 40 தொகுதி போயிடுச்சுன்னா அப்ப எங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கலாம் என் பையனுக்கு வேணும், என் பேர பையனுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த வகையில சீட்டு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க மட்டும்தானே தீபிகான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கூட்டணி கட்சிகள் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கும் வகையில கிட்டத்தட்ட எத்தனை கூட்டணி கட்சிகள் இருக்காங்க. எல்லாரும் எனக்கு இத்தனை தொகுதி வேணும், 2 வேணும், 3 வேணும், 4 வேணும், 5 வேணும், எனக்கு 10 வேணும், 15 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்று கேட்கிறாங்க. சோ இவ்வளவு தொகுதிகளையும் காம்பன்சேட் பண்ணி எப்படி திமுக அரசாங்கம் அவங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு இல்லையா. சோ இப்ப மாவட்ட செயலாளர்களுக்கு எல்லாம் கொஞ்சம் சீட்ஸ்ல ஷஃபிள் பண்ணணும் அப்படின்னு ஒண்ணு வருது. அவங்க தொகுதிகள்ல நான் நிறுத்தி வைக்கிறேன், நான் உன்னை நிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சில பேருக்கு வாக்கு கொடுத்துருப்பாங்க. அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் சொல்லி சில சீட்ஸ் வேணும். சோ எல்லாருக்கும் ஆல்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா திமுகவினுடைய ஒரே ஒரு கையில இருக்கிற யுக்தி என்ன, எங்களால இதுக்கு மேல கொடுக்க முடியாது, நீங்க வேற கட்சியில சேர்ந்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிற ஆப்ஷன் தான் வரும் போல. அவ்வளவு கட்சிகள் கூட்டணியில இணையும் போது அவங்க அவ்வளவு தொகுதிகளை பிரிச்சு கொடுக்கும் போது எப்படி அதெல்லாம் சாத்தியமா, அப்படிதான் அவங்களோட சிச்சுவேஷன் இருக்கு. ஆனா இங்க வைக்கிறாரு செக்கு உதயநிதி அவர்கள். என்ன சொல்றாரு, சீனியர் அமைச்சர்கள்லாம் வந்து உங்களோட ஃபேமிலிஸ்க்குன்னு நீங்க கேட்கறதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும், ஏன்னா குடும்ப அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே நம்மளுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. கிட்டத்தட்ட சொல்லணும்னா அமைச்சர்களுடைய மகனான அருண் நேரு, கதிர் ஆனந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி அவங்களுடைய வழியில வரக்கூடிய நபர்கள் இருக்காங்க. இதை அப்படியே நம்ம தடுத்து நிறுத்திட்டு புதுசா எல்லாருக்கும் கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது யுக்திய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கையில எடுத்திருக்காரா.
தெரியல இது எங்க போய் நிக்கும், எங்க போய் முடியும் அப்படிங்கிறது. கூட்டணி கட்சிகளுடைய நெருக்கடி அப்படிங்கிறது சின்னதா கிடையாது. திமுகவை வந்து நம்ம ஈஸியா சொல்லிடலாம், கூட்டணி கட்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு. ஆனா உள்ள என்ன மாதிரி குடைச்சல் கொடுத்தாலும் அவர் வந்து அது எதையுமே பெருசா பொருட்படுத்தாம பேசி முதுக தடவை கொடுத்து ஒன்றும் பிரச்சனை இல்லை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் கையாளுற விதம் அப்படிங்கிறது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மீதம் இருக்கிற கட்சிகள்ல இருக்கிற ஆட்கள் கூட அவரை பெருமையா பேசிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு கூட்டணி கட்சிகளை அந்த அளவு சூப்பரா அரவணைக்கிறாரு. ஆனா இப்ப இந்த தொகுதிகள் பிரிக்கணும் அப்படின்னு வரும்போதுதான் அங்க ஒரு பெரிய இஷ்யூவே ஆக போகுது. இப்பவே பாத்தீங்கன்னா மனிதநேய மக்கள் கட்சி வந்து உங்களுடைய சின்னத்தை வச்சு நீங்க வந்து நிக்க மாட்டேங்கிறீங்க எலெக்ஷன்ல. சோ உங்களுடைய சின்னத்தை வச்சு நீங்க போட்டியிடுற பிளான் இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் உங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய சின்னத்தை தான் வச்சுக்கிறீங்க, இது உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும், என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துல இருந்து அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கூட கொடுத்திருக்காங்க. சோ இதன் அடிப்படையில இப்ப நாங்க வந்து ஒரு தனியா ஒரு எங்களுடைய கட்சியில லைக் அவங்களுடைய கட்சி பேரை வச்சு அவங்களுடைய சின்னத்தை வச்சு அவங்க போட்டியிடணும் அப்படின்னா அவங்களுக்கான தொகுதிகளை ஷியோரா அவங்க கேட்பாங்க. இப்ப அந்த தொகுதிகளை டிஎம்கே எப்படி நிறைவேற்றி கொடுக்க போகுது அப்படிங்கிறது அங்க ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயம். இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் அதிகம் இருக்கு அப்படின்னாலும் அவங்க எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் மிக அதிக அளவுல இருக்கு. சரி, ஓகே, இப்ப அப்படியே அதை பேக் டு ஃபார்ம் எடுத்துட்டு வந்துருவோம். ஸோ இந்த மாதிரி எனக்கு கட்சி வேணும், எனக்கு வந்து நிறைய தொகுதி வேணும் அப்படிங்கிறத சீனியர்ஸ்குள்ள ஒரு ஃபைட்டிங் வரும்போதும் இப்படி அப்படின்னு பேசி சமாளிச்சுட்டு இருக்கிற உதயநிதி அவர்கள் ஒரு மாசா மெயின்டைன் பண்ற சுச்சுவேஷன்ல அண்ணாமலை அவர்கள் வெளியேற்றிருக்கிற ஆஹா ஊஹு இஹி அந்த ஒரு ஃபார்ம் ஆஃப் சென்டென்ஸ் என்ன ஆகுது, ஒரு பெரிய இம்பாக்டா கிரியேட் பண்ணுது. அப்போ உங்களை வெளியில ஒரு பிம்பம் அப்படிங்கிறது இப்படி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, நீங்க அதை முதல்ல மாத்தணும். நீங்க தலைவர் அப்படிங்கறது இன்னும் கொஞ்சம் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸோட ப்ரூவ் பண்ணணும். இது மட்டும் போதாது, உங்களை சேஃப்டியான ஒரு கார்ட்ல போட்டுக்கிட்டா மட்டும் போதாது அப்படின்னு சொல்லிட்டு சீனியர்ஸ் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷரும் பண்ண ஆரம்பிக்கிறாங்களாம். பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. 40 தொகுதிகள் உதயநிதி கேட்டிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் விஷயங்கள் இப்ப வரைக்கும் கசிஞ்சிட்டு இருக்கு. ஆனாலும் எந்தெந்த தொகுதிகளை எந்தெந்த கட்சிகளுக்கு எந்தெந்த கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளவு திமுக கொடுக்க போகுது அப்படிங்கிறது சவாலான ஒரு விஷயம். இதை அவங்க பிரிச்சு கொடுத்து மனசு கஷ்டம் இல்லாம பண்ணிட்டாருனாவே அவர் ஜெயிச்ச மாதிரி தான். என்ன நடக்கும் அப்படிங்கறத பொறுத்து வந்து பார்ப்போம். நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு கூட நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.